ஈரான் வந்து மிகப்பெரிய அழிவை அமெரிக்காவுக்கு தரப்போறதாக சொல்லப்பட்டிருந்தது. இது எதனால் என்று கேட்டீங்க என்று சொன்னால், அமெரிக்கா வந்து 3 முக்கியமான இடங்களில் தாக்குதலை நடத்தி ஈரானில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமோஸ் நீரிணை என்று சொல்லப்படுகின்ற இந்த நீரிணையை ஈரான் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு அல்லது மூடி வைக்கிறதுக்கு ஈரானுடைய பாராளுமன்றம் உத்தரவு வழங்கியிருக்குது. ஸோ இது வந்து எப்போண்டாலும் மூடி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இதில் முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீரிணை மூலமாகத்தான் ஏகப்பட்ட, அதாவது உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கச்சா எண்ணெய் அல்லது வந்து எரிவாயு, ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட 20% 30% வந்து இந்த வழி மூலமாகத்தான் ஷிப்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ இதனால வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை, நம்மளை போல நாடுகள் இலங்கை, இந்தியா, ஜப்பான், சீனா, தென்கொரியா இப்படிப்பட்ட நாடுகளுக்கான எண்ணெய் வளங்கள் வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எண்ணெய் வழங்குறது வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நீரிணை வந்து மூடுனா இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரிக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், ஸோ இப்படியான எண்ணெய்களோட விலையெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது தட்டுப்பாடாக கூட ஏற்படலாம். ஸோ இந்த நீரிணை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 21 மைல் அகலம் கொண்ட இந்த நீரிணையால் இவ்வளவு பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதுதான் மிகப்பெரிய இப்போ பேசும் பொருளாக இருக்குது. ஸோ இந்த நீரிணையை வந்து ஈரான் மூடுறதுக்கு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் இதுக்கான அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தால் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த முடிவு வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது. அதாவது இது மூடுனாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அழிவினை அமெரிக்கா மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து நம்மளை போன்ற நாடுகளும் வந்து அனுபவிக்கத்தான் வேண்டும். ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஈரானுடைய அமெரிக்காவுடைய யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இறுதியில் வந்து நம்மளை போல நாடுகளும் பாதிக்கப்படுதுன்னு ரொம்ப சோகமான விஷயமா இருக்குது. அடுத்த அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.